வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்டா, வேறு ஒன்றும் இல்லை. வீடெல்லாம் குப்பை காடையாக கிடக்கு. நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு போகிறோம். அதனால் வீடெல்லாம் ஒதுங்க வச்சு சுத்தம் பண்ணி கழுவி எல்லாம் துணி பண்ணி இதை எடுத்து வைப்பாங்கடா. அதையும் தாண்டி எனக்கு ஒரு வேலை இருக்கும். வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சு கழுவணும், கூட்டணும், குமிக்கணும். பூரா ஒற்றையாக இருக்குது, ஒற்றையாக அடித்து எல்லாம் ஒதுங்க வச்சு சோறு குழம்பாக்கி சாப்பிட்டு தான் போக முடியும். என் மக்கள் ஆல்ரெடி அங்கே வேலை செய்ய ரொம்ப கழுவிக்கிருக்காங்க, ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சிக்கிருக்காங்க. அதை பார்ப்போம். உள்ள வழுக பையன் நடக்கிறேன். அது அங்கேயே இருக்கட்டும்ப்பா, அந்த தண்ணி அங்கேயே இருக்கட்டும். அவனுங்களும் மோந்துக்கலாம். அங்கிட்டு போகிறது அங்கிட்டு மோந்துக்கிறேன், இங்கிட்டு வர்றது இங்கிட்டு மோந்துக்கிறேன். எனக்குள்ள ஊறட்டும், ஊறட்டும். தண்ணி ஊற்றி விடு, உரலுக்குள்ளேயே வச்சு தண்ணி ஊற்றி அதுக்குள்ளேயே போட்டு தண்ணியை ஊற்றி விடு. தண்ணியை ஊற்றி விட்டால் சுத்தமாகிடும். மூலையில் சேர்த்துட்டு சப்பு சாட்டை வச்சு வாயில் மோந்து ஊற்றி வெளியே தள்ளிடாது. அந்த வேலை பார்த்துக்கிருக்காங்களா. நான் இங்கே சோறு குழம்பாக்கிட்டு இந்த வீட்டை கூட்டி சுத்தமாக வைக்கணும். அதுவும் பார்ப்போம். இதுக்கு இருக்குது, தோசைக்கு மாவு இருக்குது, தோசை இட்லி சுட்டுக்கலாம். சோறு இருக்குது. வீடு பார்த்தீங்களா, இது பூரா அள்ளி வெளியே போட்டாச்சு. பூரா ஒதுங்க வைக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல பாட்டை போட்டு விட்டு இன்றைக்கி வேலையை பார்ப்போம். வேலை ஓரளவுக்கு முடிஞ்சு, வேலை செய்கிற ரொம்ப கழியாச்சு. நீ நடப்பாதை மட்டும் கழுவணும். அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வயிறு பிசிச்சிச்சு. மணி 11 ஆச்சு. தோசை விட்டு சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் நான் போய் கழுவி வீடு வேலை செய்கிற ரொம்ப எல்லாம் நல்லா கழுவிட்டோம். என் மக்கள் நல்லா சுத்தமாக கழுவிட்டாங்க. நாங்கள் இருந்தால் நாங்கள் தள்ளியிருக்கோம். அவங்களே எப்படி கழுவுனா எனக்கு தெரியல. ரெண்டு சின்ன 3 வாண்டா என் ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் கழுவி முடிச்சுட்டாங்க சுத்தமாக. நான் இனி நடவாதை கழுவணும். இவங்க சாப்பிட விட்டுட்டு அப்புறம் நடவாதை கழுவுவோம். இங்கே தோசை விட்டு மணி 11 ஆச்சு. தோசை விட்டு சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் மேலே குளிச்சுட்டு சாப்பிடணும். பார்ப்போம் அடுத்து. இதைத்தான் இப்போ நம்ம கழுவ போகிறோம். எல்லாம் முடிச்சு தயாராகிடுச்சு, நிற்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு மக்களுக்கு டாட்டா சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸுக்கு வந்துட்டோம். சின்ன பஸ்ஸுலேருந்து பெரிய பஸ்ஸுக்கு ஏறி போக வந்துட்டோம். அங்கே சத்து நேரம் நின்றுருந்தோம். பெரிய பஸ் வந்து ஏறிட்டோம். அதில் எனக்கு சர்ப்ரைஸ் என்னென்று அது உட்காந்து போகிற சீட்டுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இல்லை, அது படுத்துக்கு போகிற சீட்டு. கொஞ்சம் வாடகைட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு முன்னாடி போனவ திருப்பி பற்றியான் போகிறேன். அப்போ வாந்திலாம் எடுத்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சவங்க போனேன். இப்போ எல்லாம் மாத்திரையெல்லாம் அதை தயாராக எடுத்து வச்சுக்கிட்டோம். போயிட்டு தலைவலி மாத்திரை, வாந்தி மாத்திரை, அப்புறம் தைலம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். போயிட்டு அப்படியே இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் மக்களை விட்டுட்டு போகிறோம். ஒரு காதுகுத்து நிகழ்ச்சிக்கு தான் நாங்கள் போகிறோம், மதுரைக்கு, ஹைதராபாத்துலேருந்து. அதனால தான் தனிமையில் போயிட்டு 2 நாளில் வந்துடுவோம். அதனால தான். நன்றி, பாய்.